தெய்வத்தின் அருள் எப்போது உங்கள் கையில் 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் இப்போது ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. சாமி நல்ல சக்தி இருக்குதுன்றதை நம்புறீங்கல்ல? கண்டிப்பாக தீய சக்தி இருக்குது, உண்மைதான். ராஜாக்கள் காலத்தில், ஜமீன்தார் காலத்துல எல்லாம் மன்னர்கள் காலத்தில் ஆட்சி புரியும் போதே மன்னருக்கு மன்னர் செய்வினை வச்ச காலமெல்லாம் உண்டு. செய்வினை வைக்கிறது உண்மைன்னா எடுக்கிறது உண்மைதான். தற்கொலை பண்ணாலே பிரேதாத்மா தான், துர்மரணம் தானே இது. இந்த மாதிரி சாந்தி அடையில இந்த பிரேதாத்மா இது மேலோகமும் கிடையாது, பூலோகமும் இல்லை, பேயாதான் சுத்தம். 50 வருஷம் கூட சுத்தம். பிரேதாத்மா சாபம் ரொம்ப பெரும், அதுக்கு பரிகாரமே தனி. ஒரு உண்மையான ஒரு நல்ல சக்தி இருந்து அவங்களை இந்த மாதிரி அநியாயப்பட்டு அசிங்கப்பட்டு கொலை பண்ணாலோ, அவங்களால இது துர்மரணம் அடைஞ்சாலும் நல்ல ஆத்மா வரதா கண்டிப்பாக தெய்வம் வழிவிடும். அந்த குடும்பம் நாசம் பண்ணுறதுக்கு தெய்வமே வழிவிட்டுரும். சமையல் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சத்தம் டொக்கு பொக்கு டக்குன்னு சவுண்டெல்லாம் கேட்கும். அப்புறம் டீ ஆற்றுனா டப்புன்னு வைப்போம் இல்லையா கிச்சனில், லேடிஸ் நம்ம காப்பி ஆற்றினாலும் டீ ஆற்றணும் டக்குன்னு வைக்கிற சத்தம் கேட்கும். இன்னமும் சலசலன்னு பாத்ரூமில் தண்ணி திறந்து விட்டு சத்தம்லாம் கேட்கும். இதில் நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இது நீங்கள் என்னைக்காவது ஆவியை நேரில் பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கு? என்னை கண்டால ஆவி ஓடமே, அப்புறம் எங்க நான் நேரில் பார்க்குறது. இப்போ இறந்தவர்களுடைய ஆவி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சிவராத்திரி அன்னைக்கு இறந்தாங்கன்னா டைரெக்டாக சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான்? ஆமாம், நீங்கள் எல்லா அட்டூழியம் பண்ணுவீங்க, சிவராத்திரி உயிர் போனால் நிம்மதியாக போயிடுவீங்களா? உண்மையாகவே இறந்தவர்களுடைய ஆவி என்ன ஆகும்? அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சிலையை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மா ஆராய்ச்சியாளர் மற்றும் ஆன்மீக வைத்தியர் ஓம் சக்தி காந்திமதி அம்மா அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன். நம்ம பல்வேறு விஷயங்கள் நம்மளுடைய மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஆன்மாக்கள் பற்றியும் ஆன்மீகம் பற்றியும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கிறீங்க. அதில் குறிப்பாக இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகமே ஆவிகள் இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறது ஒரு விஷயம். நம்ம என்னதான் கடவுள் பக்தி அதிகமாக இருந்தாலும், கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, எங்கேயோ நமக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கிறாரு, பக்தர்கள் அவர் நிறைய விஷயங்கள் நமக்காக கொடுக்குறாரு அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் நினச்சிருந்தாலும், பேய்கள், ஆவிகள், ஸோ இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்னும் குழப்பமாகவே தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்கணும்? தெய்வம் இருக்கிறத நம்புறீங்களா? சாமி நல்ல சக்தி இருக்குதுன்றதை நம்புறீங்கல்ல? கண்டிப்பாக தீய சக்தி இருக்குது, உண்மைதான். ஓகே. இப்போ பொறுத்த வரைக்கும் மாந்திரிகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, மாந்திரிகத்தில் இந்த ஆவிகள் பேய்கள்லாம் வச்சு கட்டுக்கதை கட்டுறாங்க. மாந்திரிகள் இதை மக்களுக்கு ஏமாத்துறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் இருக்குல்ல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒரு சிலர் பண்ணுறதுனால மாந்திரிகம் இல்லைன்னு சொல்ல முடியாது. செய்வனை வைக்கிறவங்க இருக்கிறாங்க, மாந்திரிகவாதி உண்டு, அந்த காலத்துலேயும் உண்டு. எப்படி அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில், அரசர் காலத்தில், ஜமீன்தார் காலத்துலலாம் மன்னர்கள் காலத்தில் ஆட்சி புரியும் போதே மன்னருக்கு மன்னர் செய்வினை வச்ச காலமெல்லாம் உண்டு. ஓகே. என்ன செய்வினை வைக்கிறது உண்மைன்னா எடுக்கிறது உண்மைதான். அதுக்குன்னு இல்லாததை போய் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. நான் ஏற்கனவே நிறைய காணொலியில் சொல்லியிருக்கிறேன். நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஒருத்தனுக்கு குளிர் ஜுரம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, நீங்கள் கேட்ட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தனுக்கு குளிர் ஜுரங்க, நிறைய ஜுரம் அடிக்குது அவனுக்கு. அவனை கொண்டு போய் எங்களை மாதிரி ஒரு வைத்தியர்கிட்ட, ஆன்மீக வைத்தியர்கிட்டையோ இல்லை ஒரு சாமியார் அம்மாவோ, நானும் சாமியம்மா தான், என்ன மாதிரி என்னை விட சீனியர்லாம் இருப்பாங்களே பெரியவங்கலாம், நான் மட்டும்தான் சொல்ல முடியாது. ஒரு சீனியர்கிட்ட நல்லவங்ககிட்ட கூட்டினோம்னா இது குளிர் ஜுரம் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஒரு விபதியை போட்டு இது ஹாஸ்பிட்டல் கூட்டினாங்கன்னா கிரேட். அதை தவிர்த்து நீங்கள் கேட்டிங்களே இப்போ, ஓகே, ஆவிகள் கட்டுக்கதை அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி ஒரு சிலர் இதை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த குளிர் ஜுரத்தை என்ன பண்ணுவாங்க, பேய் பிடிச்சிச்சுன்ட்டு அவன் மேலே தண்ணியை ஊற்றி அவனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா காய்ச்சல் அவனை போய் ஐசி வார்டில் போட வேண்டியது தான். இது தப்பாயிடும். நான் அதான் கண்டுபிடிக்கணும், இது பேய் சம்பந்தமா, காத்து சஷ்டியா, இல்லை ஏவலா, இல்லை வைப்பு சூனியமா, இது ரொம்ப காலத்துக்கு முன்னே வச்சுதா,
இப்போ வச்சுதா, இல்லை இவன் மேலே ஒரு பேய் இருக்குதா, இல்லை காட்டேரி இருக்குதா, அல்லது இவனுக்கு குளிர் ஜுரமா, இவனுக்கு நேர கோளாறா, இல்லை இவனுக்கு இப்போதைக்கு கோச்சார பலன் சரியில்லையா, இவனுக்கு தசா புத்தி சரியில்லையா, இவனுக்கு நேர கோளாறுன்றதை கண்டுபிடிச்சி ஒழுங்காக பார்க்கணும். ஒன்று அந்த மாதிரி இருந்து இப்படி கண்டுபிடிச்சி வைத்தியம் பார்க்கணும், இல்லை டாக்டர்கிட்ட அனுப்பணும். அதுதானே உத்தமம். அப்போ இல்லாதது இருக்குதுன்னு சொல்லி ஒரு சிலர் செய்கிற பிழையினால தானே நீங்கள் இந்த கேள்வி என்ன கேட்டீங்க, இல்லைன்னு நீங்கள் என்ன கேட்க மாட்டீங்கல்ல. நெக்ஸ்ட். ஓகே, இப்போ ஒரு சிலர் வந்து ஜாதகத்து மேலேயும் இல்லை ஆன்மீகத்து மேலேயும் மாந்திரிகத்து மேலேயும் அதிகப்படியான நம்பிக்கைகள் இருந்தால் கூட ஒரு சிலருக்கு இவங்க வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸ் மோட்டிவாக பார்க்குறாங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பமும் பார்க்குறாங்க. ஸோ இது எப்படி நினைக்கிறீங்க? அதாவது பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்குது, ஆன்மீக பேரை சொல்லி நிறைய அட்டுழி நடக்குது, நிறைய ஏமாத்துறாங்க, நான் தான் சாமின்னு சொல்கிறாங்க, எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த புருடா விடுற கும்பல், அது கும்பல் வேறங்க. அதுக்காக உண்மையானவனை கேட்டால் நாங்கள் என்ன சொல்ல முடியும்? அதாவது கெடுக்க நினைக்கிறவங்க கெடுத்து கொண்டு தான் இருப்பாங்க, நல்லது நினைக்கிறவங்க நாங்கள் நல்லது செஞ்சு கொண்டு தான் இருப்போம். அதாவது இந்த மாதிரி வந்து இல்லாதது இருக்குதுன்னு சொல்லி பணம் பறிக்கிறாங்கன்னா அந்த பாவத்தோட பாதிப்பை அவங்க பாவப்பட்டியலில் கணக்கு போயிடும். நல்லவங்க பண்ணுறவங்க நல்லவங்க பண்ணின்னு தானே இருப்பாங்க. அதுக்காக வந்து பேய் இல்லைன்னு சொல்ல முடியாது, சாமி இல்லைன்னு சொல்ல முடியாது, மாந்திரிகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, வைப்பு சூனி இல்லைன்னு சொல்ல முடியாது. வைப்பு சூனி இருக்கிறதுனால தான் எடுக்கிற சக்தியை கொடுத்துருக்குறாங்க. அதான் சொன்னேன், நம்பிக்கை இருக்கணும், மூட நம்பிக்கை இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு நம்பிக்கைகள், இப்போ நிறைய பேர் அவங்களோட குடும்பத்துல வந்து ஏதோ ஒரு விதத்துல மாந்திரிகத்தினால பாதிக்கப்பட்டிருப்பாங்க, அதுல இருந்து ரிலீவ் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான நம்பிக்கைகள் இருக்கும், ஓகே நமக்கு விஷயங்கள் நடந்து. ஆனா இந்த மாதிரியான பாதிப்புகள் என்னங்கிறதே தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இதை பத்தி தெரியாத விஷயங்களா இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதாவது நம்மளுக்கு மாந்திரிகத்தால் பாதிப்பு இருக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அது எங்கேயாவது ஒரு ஜாதகர்கிட்ட இப்போ அவங்க யதார்த்தமாக ஜாதகம் பார்க்குற பழக்கம் உள்ளவங்க போய் பார்ப்பாங்க. சில பேர் வந்து சாமி அம்மாக்கிட்ட இப்போ என்கிட்ட இத்தனை பேர் வந்து ஒரு சாதாரண காய்ச்சலோ சாதாரண ஒரு உடம்பு வலி இருந்தால் கூட, அம்மா எனக்கு ஏதோ ஆயிடுச்சா கொஞ்சம் பாருங்கம்மான்னு சொல்லி கேட்குறவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி போய் கேட்டால் பார்த்தாங்கன்னா சொல்லுவாங்க, இல்லை இது தெரியாத விட்டு தோஷமாக போயிடும், ஓகே பரம்பரையாகவே தொடரும். இது அது மூதாதையர் சாபமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு தீய சக்தி அவங்க குடும்பத்தில் எங்கேயோ இப்போ துர்மரணம் நடந்து வாழையடி வாழைய குடும்பத்தை கெடுத்துருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சரி பண்ணுறது நல்லது தான், நல்லது, தப்பு இல்லை அது ஒன்றும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த சாபங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. பொதுவாக இந்த சாபங்கள் அப்படிங்கிறது நிறைய வகைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னி பெண்கள் சாபம், பெண் சாபம், ஆத்மா சாபம், பிரேத சாபம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சாபங்கள் வகைகள் வந்து சொல்கிறாங்க. ஒருத்தருடைய ஜாதகத்தில் சாபம் அப்படிங்கிற விஷயங்கள் எப்படி தெரிய வரும்? அதுல இருந்து விடுபடுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா மாந்திரிக முறையில்? அதாவதுமா, சாபமே மோசம். இதில் கன்னி சாபம்னா எந்த சாபமாக இருந்தாலும் மோசம்தான். ஆனால் நீங்கள் இன்னொன்று கேட்டிங்க பார்த்தீங்களா, பிரேத ஆத்மா சாபம். அது வந்து அவங்க யாராவது அதை துன்புறுத்தி அவங்களால அவங்க தூக்கு மாட்டி இறந்துருந்தாலோ, ரயில்வே கேட்டில் ரயில் அதில், ஏன்னா இந்த கேஸ் இவ்வளோ நான் அட்டன் பண்ணியிருந்தேன், அதனால சொல்கிறேன். தண்டவாளத்தில் தலை கொடுத்துட்டாங்க ஒரு அம்மா. அது ரொம்ப காலமாக அவங்க குடும்பத்தில் இருந்து ஒரு பொண்ணை பிடிச்சி ஆட்டி இருந்தது நான் கிளியர் பண்ணியிருக்கிறேன். நான் அந்த மாதிரி வயிற்றுச்சலாக ஒரு காதலில் தோல்வியோ இல்லை சுத்த ஏமாத்தின ஒரு மன வேதனையோ, தாங்க முடியாத துயரமோ, தாளாத ஒரு மன கஷ்டம், ஆழ்ந்த துக்கத்தில் போகிறவங்க வந்து இந்த மாதிரிலாம் தற்கொலை முடிவு சடன்னு எடுப்பாங்க. அட்டன் டைம் திடீர் நல்லா இருந்துனே இருப்பாங்க, சமையலில் டீ போட்டுன்னு இருப்பாங்க, டக்குன்னு பட்டா ஐயோ அந்த அம்மா தூக்க மாட்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து மனம் தாழ முடியாத இந்த துயரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தண்டவாளத்தை தலை கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சாபம் கொடுத்துரும், பயங்கரமாக கொடுக்கும். அதுவும் பிரேத ஆத்மாவாயிடும். அந்த பிரேத ஆத்மா சாபம் மோசம். இது யாராவது வந்து ஒரு சாமி அம்மா கிட்டேயோ ஒரு ஜாதகர்கிட்டயோ பார்த்தா இதை கண்டுபிடிச்சி குணப்படுத்தலாம். உண்மைதான், அந்த சாபம் பொல்லாதது. கன்னிப்பெண் சாபமும் மோசம்தான். ஆனால் இந்த பிரேத ஆத்மா சாபம் வந்து ரொம்ப பெரும், அதுக்கு பரிகாரமே தனி. ஓகே, ஆமாம். வேற என்ன கேட்குறீங்க சொல்லுங்க. ஓகே, இப்போ வந்து நிறைய நல்ல ஆத்மாக்களும் இருக்கு, கெட்ட ஆத்மாக்களும் இருக்கு. கண்டிப்பா ஒரு குடும்பத்தை வந்து பாதுகாக்கிறது நல்ல ஆத்மா வந்து பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில குடும்பத்தை கெடுக்கிறதுக்குன்னு கெட்ட ஆத்மாக்களும் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டு பேத்துல கடவுள் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். சரி, ரெண்டு பேத்துல யாருக்கு வழி விடுவார் கடவுள்? அதாவது நல்ல கேள்வி கேட்டீங்க. கெட்ட ஆத்மா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே உதாரணம் சொன்னேன், இந்த மாதிரி அமக்கலம் பண்ணும். நல்ல ஆத்மா வந்து அவங்க குடும்பத்தால், நல்ல கவனிங்க, அவங்களுடைய குடும்பத்தார் மூதாதாரியாலேயோ
அவங்களுடைய ஒரு ஒரு மன கஷ்டத்தை இவங்க அநியாய அக்குறம் வந்து அந்த குடும்பத்தார் வந்து ஒரு நல்ல ஆத்மா மேலே பழி சொல்லியோ எந்த பழிபழி இல்லாமல் அசிங்கப்பட்டோ அவமானப்பட்டோ சபையில் வெக்கப்பட்டோ மனம் தாளாத இறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த குடும்பம் அபாண்ட பழியால். நீங்கள் கேட்ட கேள்வி தான். ஒரு நல்ல ஆத்மா எந்த பழிபழி இல்லாமல் அவங்களால துன்பப்பட்டோ கஷ்டப்பட்டோ துயரப்பட்டோ ஒரு பாவம் இல்லையா இறைவா எனக்கு இந்த மாதிரி என்னை குத்தி கொள்றாங்களே, அதை மூதாதார் யாருன்னு வெட்டி போட்டிருக்கணும் அவங்கள, இல்லை அவங்களால அது ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கணும், இந்த மாதிரிக்கு தான் அது. என்னை அநியாயமாக இப்படி அழிச்சிட்டாங்களே, என்னை இந்த மாதிரி என்னை நாசக்கொள்ளாக்கி நான் பேயா சுற்றுறேன், என்னை ஆத்மாவை எனக்கு சாந்தி அடையாது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு ஒரு வேளை அது பாவத்தில் ஒரு புண்ணியமோ அல்லது புண்ணியத்தில் ஒரு பாவமோ ஏதோ ஒரு மிஸ்டேக் சின்ன மிஸ்டேக் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு துர்மணத்தில் ஒரு அது இறந்து கொலைப்பட்டோ இல்லை ஏதாவது ஒரு அவதூறு அசிங்கப்பட்டு ஏதோ அதுவே தற்கொலை பண்ணிக்கினா இருந்தாலும் இது போய் வந்து சாமிக்கிட்ட கேட்கும். அது கும்பிட்ட தெய்வத்துக்கிட்டையோ இஷ்ட தெய்வத்தை கேட்கும் போது சரி இந்த குடும்பத்தால் நீ பாதிக்கப்பட்ட கண்டிப்பாக தெய்வம் வழிவிடும். எதுக்கு சொல்கிறேன்னா, முப்பந்தல்ல ஒரு இசக்கியம்மன் கோயில் இருக்குது. அந்த அம்மன் வந்து அவங்க அம்மா வந்து தாசி, இந்த அம்மா லட்சுமின்ற பேரில் நாட்டிய கலைஞர். அந்த அம்மா தாசியாக இருந்தாலும் இந்த பெண்ணு வந்து நல்ல பத்தினித்தன்மை உள்ளையோ நல்ல ஒழுக்கமுள்ள பெண்ணு ஒருத்தனை காதலிச்சது. காதலிச்சு என்ன பண்ணிட்டான், ஷார்ட்டாக சொல்லிடுறேன், கள்ளத்துக்கு அதை கொண்டான். கொன்ன உடனே நேராக இறைவன்கிட்ட போச்சு. நான் எங்கள் அம்மா தாசி குலத்தை சேர்ந்தவளாக இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தேனே, என்னை இந்த மாதிரி கொண்டுட்டாங்களே, இதுக்கு என்ன சாமி சொல்கிறீங்க, நீங்கள் எனக்கு வழி விடுங்க, இந்த ஆத்மா நான் பழி வாங்காம இருக்க மாட்டேன், எங்கள் அம்மா தாசி இருந்து நான் உண்மையான இருந்தேனே, இந்த உண்மைக்கு என்ன நீதின்னு கேட்கும்போது நமச்சிவாய் வழி சொல்கிறார், நீ எதை நினைக்கிறியோ அதை இயக்கி வரும்னார். காலப்போக்கில் அது இசக்கியமான மாறிடுச்சு முப்பந்தல்ல. அப்போ அந்த அம்மா வந்து ஒரு ஊரே காலி பண்ணாங்க. அவன் மறுபிறவியில் ஆனந்த செட்டின்னு ஒரு மறுபிறவி எடுத்தான். அந்த காதலை கள்ளத்துக்கு அவன் கொண்டானோ அவனை இந்த அம்மா மறுஜென்மத்தில் அழிச்சுதே மறுபிறவியில. அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு நல்ல சக்தி இருந்து அவங்களை இந்த மாதிரி அநியாயப்பட்டு அசிங்கப்பட்டு கொலை பண்ணாலோ அவங்களால இது துர்மரணம் அடைஞ்சால நல்ல ஆத்மா இருந்தால் கண்டிப்பாக தெய்வம் வழிவிடும். அந்த குடும்ப நாசம் பண்ணுறதுக்கு தெய்வமே வழிவிட்டுரும். இது வந்து அதாவது பூரித ஆத்மா, நல்ல ஆத்மாவோட ஒரு படி ரொம்ப நல்ல எண்ணங்கள் கொண்டது. எந்த ஒரு அசிங்கமும் இல்லாத ஒரு ஆத்மாவாக இருக்கணும். அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அதுக்கு தான் இந்த உதாரணம் சொன்னேன். ஓகே, இப்போ இந்த வீட்டில் இந்த குடும்பத்துக்கு சாபம் இருக்கு, இப்போ பிரேத சாபம் இருக்கு அப்படிங்கிறது எப்படி, எந்த அறிகுறிகள் வச்சு அவங்க இப்போ நான் சொன்னது வந்து பிரேத சாபமாக இருந்தாலும் இது வந்து நல்வழியில் போயிடும். இதை வந்து இதில் கொண்டு சேர்க்கக்கூடாது. ஏன்னா தெய்வமாக வழி விடுது இல்லையா அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கு. ஏன்னா அந்த குடும்பத்தால் தானே இது பாதிக்கப்பட்டுச்சு. அப்போ அப்படியேப்பட்ட குடும்பம் என்ன பண்ணுவாங்க, போய் எங்கேயாவது ஜாதகமோ ஏதோ பார்த்துருந்தாங்கன்னா மூதாதையர் சாபத்துக்கு எந்த தலைமுறையும் பண்ணியிருப்பாங்க. அது வாழையடி வாழை இப்போ ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க, அவங்க குடும்பத்தோட இது நாசம் பண்ணும். அது மாதிரி இருக்கும்போது பரிகாரம் பண்ணால் அந்த ஆத்மா சாந்தி பண்ணிடும். வாழையடி வாழை அதை கொலை பண்ணிக்கினே ஏதாவது ஒரு ஊரே காலி கூட பண்ணும். அந்த இருக்கிற இருப்பிடத்தை சுற்று வட்டாரத்தை கூட இசக்கியம்மா காலி பண்ணதான் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இந்த குடும்பத்தில் நல்ல சக்தியை வந்து அநியாய அக்குறம் பண்ணிட்டா இதை போய் இங்கே காலி பண்ணிடக்கூடாது. இல்லை ஒரு பரம்பரை காலி பண்ணால் சரி, அது வெறி பிடிச்சாலே கூடாது. அப்போ இவங்க ஜாதக கட்டத்துலேயோ இல்லை ஒரு நம்புதிரியோ ஒரு நல்ல திறமை உள்ள ஒரு சாமியார் ஏதோ பார்த்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்குள்ளே பரிகாரம் பண்ணிட்டா அடுத்த வாரிசார் அடுத்து இந்த பழிபழி இல்லாமல் நல்லா இருக்கும் குடும்பம். ஓகே, ஸோ இந்த குடும்பத்துக்கு ஏதாவது அறிகுறிகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சாபம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பிரேத சாபம் வந்து இப்போ சாதாரணமாக தூக்குமான் கிணத்துல விழுகுறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க, என்ன ஒரு காதலிக்கிறாங்க, காதலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான், இதை மாதிரிலாம் சேர்த்து அவங்க குடும்பத்தை பழிவாங்க. அதுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா கஷ்டம். ஓகே, அதுக்கு வந்து ஒன்றும் இல்லாத சும்மானா ஒரு பொம்பளைக்கு லோ பிபி வந்து மயக்கம் வந்துடுச்சு, பேயின்னு சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் லோ ப்ரெஷர் இருக்கும், சில பேருக்கு ஹை ப்ரெஷர் இருக்கும். மயக்கம் வந்து அரண்டவங்கன்றது இருண்டது பேய் அல்ல. மயக்கம் வந்த உடனே இது பேய் தான் வந்து சொல்லி ஏமாற்றக்கூடாது, அது தப்பு. ஒரு சிலரை சொல்கிறேன், நீங்கள் முன்னாடி முன் வச்சிங்கல்ல ஒரு கருத்து, இந்த மாதிரி மாந்திரிகத்தை வச்சு இது ஒரு வந்து கட்டுக்கதை மாதிரி பணம் சம்பாதிக்கணும்னு கேட்டிங்களே, அந்த கேள்விக்கு இப்போதைக்கு நான் கிளியரான ஒரு பதில் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த குடும்பத்துக்கு இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து உங்களுடைய குடும்பத்தில் பெண் சாபங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பத்தில் வரக்கூடிய பெண்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகள் ஏற்படும், பெண்களுக்கு வந்து சில கஷ்டங்கள் ஏற்படும், திருமணத்தில் பிரச்சனைகள் வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி பிரேத சாத்மாவுக்குன்னு
இந்த குடும்பத்துக்கு இந்த மாதிரியான அறிகுறிகள் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா இது கண்டிப்பா பிரேத சாபம் வந்து இருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாமா? பித்ரு சாபமும் இருக்கும், பிரேத சாபமும் இருக்கும். அதை கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சு கிளியர் பண்ணணும். அதுக்குள்ள என்ன பரிகாரமோ, சில பேர் ராமேஸ்வரம் போவாங்க, சில பேர் காசிக்கு போறாங்க, வசதி இல்லாதவங்க எங்கே போவாங்க, அதுக்கும் வழி இருக்குது. ஆனால் எது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு அவங்க குலதெய்வத்தை கும்பிட்டாலும் சிவபூஜை அவசியம். ஓகே ஓகே. இப்போ இந்த விபத்தில் இறக்குறாங்க இல்லையா, ஸோ இப்போ நேச்சுரலாக அவங்களுடைய முடிவுக்கு வருது அப்படின்னா அவங்க இயற்கை மரணம் அடைஞ்சிருவாங்க. சிலர் விபத்துகள்னாலேயோ இல்லை தற்கொலைகள்னாலேயோ இறந்தவங்களுக்கு வந்து அவங்க வந்து புண்ணியலோகம் வந்து போக முடியாது, அவங்க வந்து மேலோகத்துக்கு போகாமல் பூமியிலே வந்து சுற்றிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அது என்ன ஆகும் அவங்களுக்கு, அவங்கள வந்து மேலோகம் போக வைக்கிறதுக்கு அவங்களுடைய குடும்பத்தார் என்ன பண்ணணும்? பிரேதாத்மா தற்கொலை பண்ணாலே பிரேதாத்மா தான். அது துர்மரணம், துர்மரணம் தானே அது. தற்கொலை பண்ணுறது துர்மரணம். அதில் வந்து இந்த மாதிரி சாந்தி அடையில இந்த பிரேதாத்மா இதுக்கு வந்து மேலோகமும் கிடையாது, பூலோகமும் இல்லை, பேயாதான் சுத்தம். 50 வருஷம் கூட சுத்தம், 50-40 வருஷம் கூட சுத்தம். இதை கண்டுபிடிச்சி அவங்க எந்த நேரத்தில் இறந்தாங்க, அவங்க குடும்பத்துக்கு பாதிப்பு இருக்கு இல்லையா, ஒரு தலைமுறை காலி ஆகிடும் ஒன்றுமே இல்லாத. இன்னும் 2வது தலைமுறை ஏதோ ஒருத்தன் அவனுக்கு ஒரு நல்ல நேரமும் அவனுக்கு ஒரு பூர்வீக புண்ணியத்தில் ஒரு கிரகம் நல்ல கிரகம் இருந்து போன ஜென்மத்து புண்ணியம் இருந்தாலும் அவன் கண்டுபிடிச்சிருவான். கண்டுபிடிச்சி அது பரிகாரம் பண்ணணும். ஆமாம், பரிகாரம் பண்ணோம். அதுக்கு என்னென்ன தேவையோ அது கொடுத்துடணும். கொடுத்துட்டா அந்த பிரேதாத்மா சாந்தி பண்ணி இறைவன் கொஞ்சம் வழி விடுறதுக்கு சந்தர்ப்பம் உண்டு. ஓகே. இப்போ ஆனால் பிரேதாத்மா தான் சுத்தம், பூமி பேயா தெருவா சுத்தம். அவங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு போவோம், கதவுல ஓர நிற்கும், வாசல் ஓர நிற்கும், யார் வருவாங்க அப்படியே அழுது அந்த குடும்பத்தை சர்வநாசம் ஆக்கிற பிரேதாத்மா துர்மரணத்தில் நான் வைத்தியம் பார்த்துருக்கிறேன். இதை என்னோட அனுபவத்தை தான் உங்களுக்கு பகிர்ந்துருக்கிறேன். ஆமாம், அதனால என்ன பண்ணி இதெல்லாம் கண்டிப்பாக தீர்க்கக்கூடிய விஷயம். இதை போய் வந்து மருத்துவ ரீதியாக பார்க்கக்கூடாது. இது வந்து எங்களை மாதிரி ஆள் தான் வைத்தியம் பார்க்கணும். இல்லை நல்லா அஷ்டாஜல் நம்பூதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்க்கலாம், என்னை விட சீனியர்லாம் இருக்கிறாங்க பார்ப்பாங்க. ஓகே. இப்போ சிலர் வீட்டில் வந்து பிரேதாத்மாவோட ஆவிகளுடைய நடமாட்டம் இருக்குன்னு சிலர் விஷயங்கள் வந்து எங்கள் வீட்டில் வந்து தொடர்ந்து ஏதோ ஒரு கெட்ட விஷயம் நடந்துட்டுருக்கு, ஏதோ அமானுஷ்யமாக எங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்குது, யாரோ திடீர்னு பேசுகிற மாதிரியும் இல்லை அழுகிற மாதிரியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு கேட்குது. ஸோ இது ஒருவேளை எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது, இதை நாங்கள் உறுதிப்படுத்தணும்னு நினைக்கிறோம், அதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் எங்களால் உறுதிப்படுத்த முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் கேட்குறது உண்மைதான். சில வீட்டில் துர்மரணம் இருந்து இல்லை அவங்க குடும்பத்தாரில் துர்மரணம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தொந்தரவுலாம் கொடுக்கும். இல்லை ஒரு வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஏதோ ஒரு வீடு மாறி இருக்கலாம், அங்கே யாருன்னா துராத்மரத்தோட யாரை பிடிக்கலான்னு இருக்கும். ஆனால் இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இருந்திருக்க மாட்டாங்க, யாரோ கூட இருப்பாங்க, அவங்க கூட வந்து பேயா பிடிச்சி ஓட்டியிருக்கிறேன் நான். அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அழுகிற சத்தம், அடுப்பாண்டை வந்து யாருமே இருக்க மாட்டாங்க, கடாயில் தாளிக்கிற சத்தம், சமையல் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி சத்தம் டொக்கு பொக்கு டக்குன்னு சவுண்டெல்லாம் கேட்கும். அப்புறம் டீ ஆற்றுனா டம்ளர் ஆற்றுறாங்களே டப்புன்னு வைப்போம் இல்லையா கிச்சனில் லேடிஸ், நம்ம காப்பி ஆற்றினாலும் டீ ஆற்றணும் டக்குன்னு வைக்கிற சத்தம் கேட்கும். இன்னமும் சலசலன்னு பாத்ரூமில் தண்ணி திறந்து விட்ட சத்தம்லாம் கேட்கும். இதில் நான் உணர்வுபூர்வமாக சொல்கிறேன். இதெல்லாம் உண்மை, 100க்கு 100 உண்மை, இல்லாமலாம் இல்லை, இது உண்மை. அதான் நம்பிக்கையாக இருக்கணும். அதே நேரத்துக்கு இதை கோட்டையும் விட்டுறக்கூடாது, அனாவசியமாக இருந்தது கஷ்டம். அப்புறம் வாரிஸ்தார் வாழையடி வாழ பழி வாங்கிடக்கூடாது இல்லையா. ஓகே. இப்போ சிலர் வந்து இந்த பேய்கள் நடமாட்டத்துக்கு சில வீட்டில் டெக்னிக்ஸ் வந்து செஞ்சு பார்த்தவங்க உறுதிப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ நம்ம படத்தில் காட்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த வீட்டில் விளக்கு வைங்க, ஆவிகள் நடமாட்டம் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்கா உண்மையாவே? அப்படின்லாம் இல்லை, அந்த காலத்தில் இதுதான் படத்தில் காட்டியிருக்கிறாங்க, இருந்திருக்கலாம் அப்படி கூட. நான் இதை வந்து எனக்கு அது அவ்வளோ இது உடன்பாடாக எனக்கு சொல்ல முடியல. ஆனால் சாமியாருங்க உள்ளே போகும்போது சாமி சக்தி உள்ளவங்க, நீங்கள் தீய சக்தி அங்கே இருக்குதுன்னா எங்களை மாதிரி ஒரு நல்ல சக்தி உள்ளால் ஈஸியாக நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓகே. அந்த உணர்வு பூர்வமாக தெரியும். உக்காந்துருப்போம், யாரோ ஒரு சைடு நடக்கிற மாதிரி ஒரு ஷேட், ஒரு அசைவில் நிழல் இது தெம்படும். இப்படி திரும்பி பார்ப்ப யாரும் இருக்க மாட்டாங்க, யாரை வந்து போகிற மாதிரி இருக்கும். இல்லை அவங்களுக்கே கூட யாராவது ஒரு தெய்வ அருள் உள்ள பெண்ணாக இருந்தாலும் சில ராசிங்களுக்கு பேய் கண்ணுக்கு தெரியும். சில ராசிகளுக்கு எந்தெந்த ராசிகள் அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். நீங்கள் சில ராசிகள் நான் அஸ்ட்ராலஜரில் சில ராசி உள்ள பெண்களுக்கு அமைப்பு உள்ள பெண்களுக்கு பேய் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா
எங்கள் குடும்பத்தாரிலே ஒருத்தருக்கு அந்த மாதிரி எங்கள் அக்கா ஒருத்தர் பேய் பார்த்துன்னு சொல்லுவாங்க. ஓ ம் ஓகே. அதனால சில பேருக்கு கண்ணுக்கு தெரியும் தெம்படம். இப்படி மூச்சு பார்க்கும்போது யாரோ ஒரு நிழல் மாதிரி ஒரு ஆம்பளை நடக்கிறான்லாம் சொல்லியிருக்கிறாங்க ஒரு இடத்துல. என்ன நான் சொன்னேன் பயப்படாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னை பயந்துட போகிறாங்கன்னு. அந்த மாதிரி உணர்வுபூர்வமாக சில பேர், எனக்கெல்லாம் உணர்வுபூர்வமாக தான் நான் கண்டுபிடிப்பேன். என் கண்ணில் தெம்படாது. ஏன்னா தெய்வ சக்தி இருக்கிற வாசனை அடித்தால் தெரியுமா அது. ஓகே. தீய சக்திக்கு தெய்வ சக்தி உள்ளவங்க நல்லா அந்த ஸ்மெல் தெரியும் அது. பின்ன இப்போ பேயினால காட்டேரினாலே பேய் இருந்தாலும் எல்லாம் அந்த வம்சத்தில் தானே போகுது, அந்த வழி தானே போகுது, துராத்மாவில் தானே போகுது. துர்மரணம் பிரேதாத்மனை போகும்போது அது வந்து ஏதோ ஒரு ஆளை தேடி தானே பிடிச்சி ஆடுதுங்க. அப்போ அது மாதிரி எங்களுக்கு தெரியும்ல இந்த சக்தி. இது வந்து ஒரு கெட்டது ஒரு ஆத்மா இந்த வீட்டில் இருக்குது, ஒரு கெட்டது ஒரு நடமாடுது. ஒரு பெண் மேலே இருந்தாலும் ஆண் மேலே இருந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓகே. அதனால் அதெல்லாம் உண்மைதான். அதுக்குள்ள பரிகாரத்தை பார்க்கணும். உணர்வு பூர்வம் தான் எனக்கெல்லாம். சில பேர் கண்ணிலே தெரியும், சில பேர் கனவுல காட்டும். ஓகே, உண்மைதான். ஓகே. ஸோ இப்போ சிலருக்கு வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இறந்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கனவுகளில் வந்து சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று நம்ம மிஸ் பண்ணதோ இல்லை அவங்க விட்டுட்டு போன விஷயங்களையோ எதையோ நிறைவேற்றணுங்கிறதுக்காக அவங்களுடைய சொந்த பந்த ரிலேஷனுக்குள்ளேயே யாருக்கிட்டையாவது கனவுல வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்கிறதாகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் ஆவிகள் கனவுகள் மூலியமாக வந்து தொடர்பு கொள்வது வழக்கம். இல்லை வழக்கம். அது ஒரு விதத்தில் ஒத்துக்கணும். எப்படின்னா நல்ல ஆத்மாவாக இருந்தால் அதுக்கு பிறவி கொடுக்காது இருப்பாங்க. ஒருவேளை நல்ல ஆத்மாவாக இருக்கும், அந்த குடும்பத்தை வந்து வாழ வைக்க நினைக்கும் போது சில தெய்வங்கள் வழிவிடும். ஆனால் அது கூட குறிப்பிட்ட காலம்தான். இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு மறுபிறவி அடைஞ்சிட்டா யாரும் சாமி வந்து ஆட மாட்டாங்க. இந்த தெய்வம் வந்து தெய்வமாக வந்து ஆடுறாங்கல்ல சில பேர். ஒருத்தர் செத்துட்டா ஒரு 10 வருஷம் வந்து ஒருத்தர் மேலே ஆடுறாரு. ஒரு அம்மா செத்துட்டா ஆடுறாங்க, பூவடைக்காரின்னு சொல்கிறாங்க. அது குறிப்பிட்ட வருஷம்தான். அதுக்கப்புறம் மறுபிறகு கொடுத்துட்டு அவங்க வந்து ஆட மாட்டாங்க. என்னுடைய கருத்து இது, ஆட மாட்டாங்க. அந்த சில பேருக்கு வந்து செத்துட்டு அவங்க வந்து யார் மூலமாவது சொல்கிறதும் உண்டு. சில பேர் மேலே சாமி மாதிரி இறங்கி சொல்கிறது உண்மைதான். இது நல்ல சக்தி. அது வந்து நிறைய இடத்துல வழிகாட்டிடும். இந்த மாதிரி இந்த இடத்துல போயிட்டு இதுவரை இந்த வீட்டில் இந்த மாதிரி தீய சக்தி நிறைய இருக்குது, என்னால் முடிஞ்சவரை நான் காப்பாற்றிட்டேன், நீ போய் பரிகாரத்தை பண்ணுன்னு சொல்லும். அது வந்து ஒரு நல்ல ஆத்மா, ஆசீர்வாதம் பெற்ற ஆத்மான்னு அது. அதுவும் வந்து கொஞ்சம் காலம் கழித்து பிறவி கொடுத்துட்டாங்கன்னா மறுபடியும் வந்து அவங்க மேலே ஆடாது. மனிதன் இருந்தாலே கருமவனையில் பிறக்கிறவங்க தான் பிறவி எடுத்துன்னே இருப்பாங்க. ஒருவேளை கடைசி பிறவியாக இருந்தால் அவங்க வீட்டு குலதெய்வமாக நிற்கிறது சில இடத்துல உண்டு. ஓகே ஓகே. இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய வம்சாவளிகளில் இருந்து அவங்களோட சொந்த ஊரை மறந்து நிறைய பேர் வேறு வேறு ஊர்களில் செட்டில் ஆனதுனால அவங்களுடைய குலதெய்வம் நிறைய பேருக்கு மறந்து போயிருக்கும். ஸோ இப்போது குலதெய்வம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சரியான வழி இதுதான், இதை தேடி போங்க, உங்களோட குலதெய்வம் யார் என்ன அப்படிங்கிறத துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற வழி ஏதாவது இருக்கா? குலதெய்வத்தை, அவங்களோட குலதெய்வத்தை, அவங்க குலதெய்வமே தெரியாத இருந்து சில பேர் நல்லாவும் இருக்கிறாங்க. குலதெய்வம் தெரியாதவங்க காரணம் இஷ்ட தெய்வத்தை பிடிச்சிடுவாங்க. ஓகே. ஏதோ ஒருப்போ அவங்க குலதெய்வம் வந்து ஒரு பச்சையம்மாவாக இருக்கலாம், செல்லி அம்மாவாக இருக்கலாம், பெரியப்பாளையத்து அம்மாவாக இருக்கலாம், கருமாரியாக இருக்கலாம் குலதெய்வம். சில பேர் தெரியாதே ஃபாரின் போயிடுறாங்க. சில பேர் வந்து அந்த கொண்டாடாமே விட்டுறாங்க. அப்போ வந்து இஷ்ட தெய்வம் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு வழி காமிச்சிரும், கண்டுபிடிக்கலாம். என்ன அது ஏதோ தெரியலன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிள்ளையாரை கும்பிட்டுருவாங்க. பொதுவானவர் பிள்ளையார், உலக தகப்பனவர், உலக முதல் கடவுள். எனக்கெல்லாம் விக்னேஸ்வரனை பிடிக்கும், அவரை கும்பிடுவாங்க. பிள்ளையாரை கும்பிட்டாரே அவர் அதாவது அவருடைய தும்பிக்கையே நமக்கு நம்பிக்கை. பிள்ளையாரை கும்பிட்டாலே போதும் குலதெய்வம் தெரியாதவர்கள். இதை போய் துல்லியமாக கண்டுபிடிக்கணும்னா கண்டுபிடிக்கலாம், இதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதை விட அவங்க பிள்ளையாரை கும்பிடுவாங்க. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன், பிள்ளையாரை கும்பிடுவாங்க, நல்லா இருக்கிறாங்க. ஓகே. சில விஷயத்தில் நாங்கள் சொல்லிடுவோம், இந்த தெய்வம் உங்களுக்கு இதை நீங்கள் மறந்துட்டீங்க, சில உத்தரவு கிடைக்கும் எங்களுக்கு. ஒருத்தருக்கு வந்து குலதெய்வம் வந்து இந்த பெரிய மாரியம்மா சின்ன மாரியம்மா இருந்தது. அவங்களுக்கு கண்டுபிடிச்சி சொன்னால் இப்போ அவங்க போய் பூஜை பண்ணுறாங்க. ஓகே. இப்போ நீங்கள் நிறைய ஏதாவது நிறைய விஷயங்கள் மாந்திரிகம் ரீதியாக நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. ஆவிகளை வந்து மாந்திரிக விஷயம் பண்ணலாமா, நான் தெய்வீக விஷயம் பண்ணுறேன். ஓகே. இப்போ நீங்கள் நிறைய தெய்வீக விஷயங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் என்னைக்காவது ஆவியை நேரில் பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கு? என்னை கண்டால ஆவி ஓடமே, அப்புறம் எங்க நான் நேரில் பார்க்குறது? உங்களை மாதிரி ஆள் பிடிச்சின்னு வந்துட்டாங்கன்னா நான் அதை ஓட்டி சரி பண்ணுவேன். நான் போய் பிடிச்சிட்டு வரேன் ஆவிக்கு, நான் எங்க போறேன்? உங்களை மாதிரி ஆள் மேலே இறங்கிடும் ஆவி. என்கிட்ட வரவங்க நான் ஆவியை நான் பார்க்க வேணாம், என்கிட்ட ஆவி பிடிச்சவங்கள வராங்களே, நான் எங்க பார்க்கறது? பிடிச்சவங்க மேலே ஓட்டிடுறேன். நான் தான் என்னை கண்டால அலறுதே, நான் போயிடுறேன்னு. என்னை பார்த்தல ஐயோ நான் போயிடுறேன் என்னை விட்டுருன்றாங்களே,
அதோட ஏமாத்தம் வேற இதில் பொய் வேற சொல்லும். நான் கருமாறி வந்துட்டேன், நான் முத்துமாரி வந்துட்டேன், ம். பொய். ஓகே. சோ ஆவி வந்து சாமியா வந்துட்டு நடிக்கும். இதை கண்டுபிடிங்க, சாமர்த்தியம் வேணும். கோட்டை விட்டன்ற ரத்தத்தை குடிச்சிரும். ரொம்ப இதுக்கு எங்க அப்பா மாடசாமி அருளாசி வேணும், எங்க அம்மா பத்ரகாளி அம்மா அருளாசி வேணும், எங்க அம்மா கனகதுர்கா அருளாசி வேணும். நாங்க என்னங்க நாங்க மகான் கிடையாது, சாதாரண மனிதர்கள் தான். ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருக்குது, நல்லதுக்கு பயன்படுத்துறோம். ஓகே. இப்ப நிறைய பேர் இந்த மாந்திரிகர்கள்லாம் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாங்க செய்யும் போது அது எங்களையும் பாதிக்கும், எங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும், எங்களுக்குமே நைட்ல வந்து தூங்க முடியாத விஷயங்கள்லாம் வரும் அப்படின்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் நடந்ததா? அவங்க மேல ஆவி எதை நாங்கள் கிளியர் பண்ணோன்னா கொஞ்சம் அசதி ஏற்படும். அதுக்குன்னு எனக்கு உடம்பு முறுக்குது, கை முறுக்குது, அதெல்லாம் போய் அப்போ எங்கள் மேலே பிடிச்சிடுதா? அப்போ எங்கள் சாமி எங்கே போச்சு? இதில் எனக்கு அவ்வளோ நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த சுடர் வாசனை அடிக்கும், கனவுல தெம்படும். இப்போ ஒரு பொண்ணு கிளியர் பண்ணேன். இப்போது அந்த பொண்ணு கொஞ்சம் மோசம் இருந்தது. இப்போ சமீபமாக அந்த பொண்ணை விட்டு விலகிறது எனக்கு நான் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் பூஜை பண்ணுறது பழக்கம். ஓகே. அப்போ பண்ணும்போது சில பக்தர்களை நாங்கள் வேண்டும் போது சில உத்தரவுகள் எங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது, அந்த கண்ணை மூடி அவங்களை நினைக்கும் போது சில உத்தரவு எங்கள் கண்ணு முன்னாடி போகும். அப்போது கனவு கூட சொல்ல முடியாது, அது அந்த ஒரு உணர்த்தும் எங்களை. அவங்க மேலே இருந்து ஒரு கருப்பு புகை அப்படியே பிரிகிறத பார்க்கலாம். ஓகே. உண்மை, அது உண்மை. நான் இல்லை, என்னோட சீனியருங்களாம் சொல்லுவாங்க இது. நான் என்னோட சீனியாரிட்டி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவங்களும் இதை நிறைய கிட்ட கேட்டிங்கன்னா கூட அவங்களும் ஈஸியாக சொல்லுவாங்க. பெரியவங்களாம் இருக்கிறாங்க, இது உண்மை தான். ஆனால் அதுக்குன்னு வந்து எங்களுக்கு உடம்பு முறுக்கிடுச்சு, எங்களுக்கு தூக்கம் வரல, அதனால் இல்லை தூக்கம் மாத்திரை போட்டு நல்லா தூங்குவேன் நான், நோ ப்ராப்ளம். ஓகே. இப்போ இறந்தவர்களுடைய ஆன்மா வந்து இயற்கையாக இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க புண்ணியம் பண்ணதை வச்சு சொர்க்கத்துக்கு போவாங்க, அவங்களுடைய பாவம் பண்ணதை வச்சு நரகத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். உண்மையாகவே இறந்தவர்களுடைய ஆவி என்ன ஆகும்? இறந்தவரோட ஆவி உண்மையிலேயேம்மா நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு. புண்ணியம் பண்ணால் புண்ணியாத்மாக தான் போகும். அதுக்கும் விசாரணை உண்டு இல்லை. 16 நாள் வரையும் ஒரு மனிதன் இறந்த பிறகு அவன் உடலை விட்டு ஆவி பிரியும் போது, நல்லா சொல்கிறேங்க, ஆத்மா பிரியும் போது அந்த ஆன்மா வந்து உடனே போயிடாது. இந்த ஆன்மா இந்த உயிர் தானா கரெக்டு தானா அப்படின்னு செக்கிங் போகும் மேலே. 1 செகண்டில் போய் மேலோகம் போய் தர்மராஜ கணக்கு கரெக்டு தான், சித்திரகுப்த கணக்கு கரெக்டு தான்ட்டு அந்த பூமியில் விட்டுருவாங்க. அதை விட்டுன 16 நாள் அவங்க காரியம் பண்ணுற வரையும் புதைச்ச இடத்துக்கும், இது நிறைய காணொலியிலே நான் சொல்லியிருக்கிறேன், புதைச்ச இடத்துக்கும் அந்த வீட்டுக்கும் அப்படியே தெரியும். அது டெத்தை எடுத்து மயானத்தில் அடக்கம் பண்ணுறாங்களோ எரிக்கிறாங்களோ அது அப்பாற்பட்டது. யார் வராங்க, யார் அழுவுறாங்க, நம்மளை பற்றி யார் திட்டுறாங்க, நம்ம பசங்க எப்படி அழுவுது, நம்ம மூதாதையர்லாம் நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க, பெரியவங்க முதியோர்லாம் நம்மளை எப்படி சொல்லி அழுகுறாங்க, திட்டுறாங்களா, இதெல்லாம் கணக்கு பார்க்கணும். ஓகே, உண்மைதான். ஆனால் சொர்க்க நரகம் உண்டு உடனேலாம் கிடையாது, அது 1 வருஷம் விசாரணை இருக்குது. புண்ணியாத்மாவாக இருந்தால் போயிடலாம். இப்போ இறந்தவர்களுடைய ஆவி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சிவராத்திரி அன்னைக்கு இறந்தாங்கன்னா டைரெக்டாக வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கைலாயம்னு சொல்லுவாங்க, கைலாயம் போவாங்க. அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு போனோம்னா டைரெக்டாக வந்து சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதானா? ஒரு சிலர் உண்மையிலேயே புண்ணியம் பண்ணி இருந்து பூமியில் பாவத்தை கழிச்சிட்டு புண்ணியம் பண்ணவங்களா இருந்தால் சில பேர் போகிறது உண்மை. எல்லாருக்கும் அநியாயம் பண்ணிட்டு நான் எந்த ஒரு கஷ்டம் இல்லாத ஆத்மா போய் சேரணும், அது சும்மா அடைப்பில் மாட்டுவாங்க. அடைப்புன்னு ஒன்று இருக்கும், அதில் மாட்டுவாங்க. ஆத்மா சீக்கிரம் போகாது, அது போய் எல்லாருமே நம்பாதீங்க. ஆமாம், நீங்கள் எல்லா அட்டூழியம் பண்ணுவீங்க, சிவராத்திரி உயிர் போனால் நிம்மதியாக போயிடுவீங்களா? எல்லா அநியாயம் ஆக்கிரம் பண்ணிட்டு ஏகாதசியத்தை நேராக சொர்க்கம் போயிடுவீங்களா? உண்மை, நீங்கள் கேட்குறதுல உண்மை இருக்குது. உண்மையிலேயும் போகிறவங்க இருக்கிறாங்க. பாவப்பட்ட ஆத்மா செத்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்காதீங்க. சில பேர் மோசடி பண்ணியிருப்பாங்க, சில சொத்தை மோசம் பண்ணியிருப்பாங்க, சில பேரை காதலிச்சு கைவிட்டிருப்பாங்க, என்ன சில பேர் துர்வார்த்தையால் மனசை கஷ்டப்பட்டு அந்த வயிற்றுச்சல வாரி இருப்பாங்க. இந்த மாதிரி ஆள் கூட ஏகாதசியில் இறந்துருக்குறாங்க. சில பேர் பெண்ணும் ஆணும், அவங்கெல்லாம் வந்து ஏகாதசிக்கு இறந்துருந்தா நேரே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. சிவராத்திரிக்கு இருந்தால் நான் சிவன்கிட்ட போயிடுவேன், கைலாசில் தூப தீபத்தோட என்ன வரவேற்பாங்க, அலங்காரம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் தண்டனை உண்டு. அன்னைக்கு ஒரு நாள் ஒன்று விட்டுருவாங்க, விசாரணை தள்ளி வைக்கப்படுமே தவிர. ஆனால் அடைப்பில் மாட்டுவாங்க. அடைப்பு அது ரொம்ப மோசம், அதுக்கு சரியான பரிகாரம் இருக்குது. அடைப்பு அப்படிங்கிறது என்ன நடக்கும் அங்க? அது வந்து கொஞ்சம் அதுக்கு சீக்கிரம் அதுக்கு வழி இல்லை, ஒரு இருட்டற மாதிரி இருக்கும், அதுக்கு பரிகாரம் பண்ணணும். ஓகே, அதுக்கு என்ன பரிகாரம், அது எப்படி தெரிஞ்சுக்கிறது?
அது வந்து இந்த செத்த உயிர் விட்ட நேரத்தில் அதுக்கு ஜாதகர் இருப்பாங்க. அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் நான் இல்லை, தெரிஞ்சதை நான் சொன்னேன், உண்மைதான். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருப்பாங்களே, செத்துட்டவங்க ஜாதகம் பார்க்குறதுன்னு இருப்பாங்க, அவங்கள கேட்டால் சொல்லிடுவாங்க. அதுக்கு அவங்களே சொல்லிடுவாங்க பரிகாரம். ஓகே. இப்போ சிலருக்கு வந்து நிறைய பேருக்கு ஆனால் கொஞ்சமாவது புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அவங்க, அதனால தான் அந்த நாளைக்கு சாப்பிட்றாங்க. இல்லைன்னா அந்த நாளைக்கு உயிர் விட முடியாது. ஓரளவு புண்ணியம் பண்ணியிருக்கலாம், அந்த அடைப்புக்கு பரிகாரம் பண்ணி அவங்க. ஓரளவு புண்ணியம் பண்ணது அந்த நாளுக்கு மரணம் வராது. இந்த பிறகு பண்ணாங்களே, போன ஜென்ம புண்ணியம் இந்த ஜென்ம பாவ புண்ணியம் எல்லாம் கணக்கு பார்த்து தானங்க நாட்டில் நடமாடுறோம். அப்போ அதுக்குள்ள விதிப்பிராப்த கோட்பாடுகளை முடிச்சு தானே ஆகணும். ஓகே. இப்போ போன பிறவியில தான் நம்ம செய்த பாவங்களுக்கு இந்த பிறவியில வந்து நம்ம தண்டனைகள் அனுபவிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும், நிறைய பேர் வந்து காசிக்கு போனால் இல்லை புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனால் பாவம் குறையும், தான தர்மங்கள் செஞ்சால் பாவம் குறையும், நம்மளுடைய கர்மாவை தீர்க்கிறதுக்கு நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் செய்கிறது மூலயமா நம்மளுடைய கர்மாக்கள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உண்மைங்க, உண்மை குறையும். எப்படின்னா தர்மம் வெல்லுங்க. இன்னைக்கு இருந்தாலும் கொஞ்சம் மனசாட்சி கட்டுப்படணும். இறை நம்பிக்கை கூட ஓரளவு இருந்தால் போதும். ஓரளவு தர்மம் நிற்கணும். பல கோடி சொத்து வச்சு சொத்து இருக்கும், அவங்களுக்கு மனசு இருக்காது. பர்சன்டேஜ் கணக்கு இருக்குது இதுக்கு. மேலோக கணக்கு. பல கோட்டீஸ்வரனுக்கு இவன் எத்தனை பர்சன்டேஜ், எத்தனை சதவீதம் இவன் வந்து தர்மம் பண்ணிக்கிறான்றது சித்திரகுப்தன் கணக்கு இருக்குது. இதெல்லாம் உண்மை. புரியாதவங்க இதை கேர்லெஸ்ஸாக நினைக்கலாம். எங்களை மாதிரி ஆன்மீகவாதிக்கு இதெல்லாம் நாங்கள் நினச்சி பார்த்தா வாழ்ந்துட்டு இருக்கிறோம், நாளை தள்ளுறோம். உண்மை அதானே. நீங்கள் கேட்டதுனால நான் விளக்கம் கொடுக்குறேன். அதெல்லாம் தானம், தர்மம், கோதானம். கோதானம் பண்ணனா அவங்களுக்கு வந்து இந்த பாவம் கழிக்கிறதுக்கு 100% பரிகாரம் சரியாக இருக்கும். அதே நேரத்தில் தாயை பழிச்சிட்டோ, பெத்த தாயை சித்திரவதை பண்ணியோ, அல்லது தாய் கூட பிறந்தவங்களை தாய் வழி, சித்தப்பா பொண்டாட்டி பெரியப்பா எல்லாமே தாய் வழி தான், இப்படியெல்லாம் கொடுமை பண்ணிட்டு நீ எத்தனை கோதானம் பண்ணாலும் நிறைவேறாது. எங்கே தொலைச்சும் அங்கே தேடணும். யாருக்கிட்ட நீங்கள் பேசுனீங்களோ அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்க மனசாந்தியானா தான் புண்ணியம் அடைய முடியுமே தவிர ஓரளவு அது கூட வந்து பட்டியலில் போயிடும். யாரும் ஜெயிக்க முடியாது, தப்பவே முடியாது. தர்மம் வெல்லும் தான், அதுக்குன்னு கோட்பாடு இல்லையா? கண்டிப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த நேர்காணலில். ரொம்பவே டீட்டெயிலிங்காக நிறைய விஷயங்கள் இந்த நேர்காணலில் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. நன்றிம்மா.